வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஸ்வீட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா ஆந்திராவில கோனசீமா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கிறோம். கோனசீமா டிஸ்ட்ரிக்ட்னா நிறைய பேருக்கு தெரியாது. முக்கியமான பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ராஜமந்திரி சொல்லுவோம். ராஜமந்திரியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ரியாபுரங்கள் சொல்லி ஒரு வில்லேஜஸ் இருக்கு. அந்த வில்லேஜுக்கு தான் வந்திருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸான ஒரு பேப்பர் ஸ்வீட்டுங்க. இந்த பேப்பர் ஸ்வீட்டுக்கான ஒரு ஆரிஜினே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ரியாபுரத்துல தான் உருவாக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, இந்தியா ஃபுல்லா, ஆந்திரா மட்டும் கிடையாது, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இந்தியா ஃபுல்லா இருக்க முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்டும் அதர் கண்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பேப்பர் ஸ்வீட் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் ஸ்வீட் வந்து எப்படி ரெடி பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த பேப்பர் ஸ்வீட் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவை, அது என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். அதுல முதல்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீல்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி இருக்கு பாத்தீங்களா, அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் ஊற வச்சு அதை வடிகட்டி அந்த அரிசி ட்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ட்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு அது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணி நம்ம எப்படி இது ரெடி பண்றதுங்கிறது இந்த வீடியோ எண்டில் நான் வந்து அதே உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். அந்த பாட்டுல வந்து அந்த தண்ணி வந்து இப்படி மேல போட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீல்டு மாதிரி ஒரு ரைஸ் ஃபோம் மாதிரி வந்து உருவாகும். இதுக்கப்புறம் அடுத்தது என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்குற அந்த பேப்பர் ஸ்வீட் தயாரிக்கிறதுக்கு இந்த பேப்பர் ஸ்வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷீல்டை வந்து ஓப்பன் எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த பேப்பர் ரைஸ் சொன்ன பாத்தீங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து ஆட் பண்றாங்க, பிஸ்தா, பாதாம், அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கேஷ்யூ நட், முந்திரி சொன்னீங்களா, அதை ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு மேல கவர் பண்றாங்க. மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேம் இதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட். இது வந்து பாத்தீங்கன்னா ஜாகரி தானே, ஜாகரி தாங்க. இது ஜாகரி வச்சு பேக் பண்ணி இந்த இடத்துல இப்படி வைக்கிறாங்க. பாருங்க இந்த லேயர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல எல்லாமே பாதாம், பிஸ்திரி, முந்திரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி இந்த இடத்துல வச்சுறாங்க. இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கவரா அந்த இடத்துல வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியும். அது பக்கத்துல காட்டுறவங்க ஓபன் பண்ணி காட்டுறாங்க. ஓபன் பண்ணி பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் பேக் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க கிட்ட சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ், மீடியம் சைஸ் பேக்ஸ், இந்த மாதிரி சின்ன சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. 5 பீசஸ் இருக்கு, 10 பீசஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஆத்ரியாபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரோடு வந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் ஆத்ரியாபுரம் சரௌண்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடை தாங்க ஃபுல்லாவே இருக்கும். முன்னாடி பின்னாடி பக்கத்துல இந்த பக்கம் பாருங்க, ஆப்போசிட் சைடு எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஃபேமஸ்ங்க. எப்படி செய்யறாங்க பாருங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா அவங்களே பேச சொல்லிடலாம். அவங்களுக்கு வந்து தெலுங்கு தான் தெரியும். நம்மளுக்கு தமிழ் வீடியோ பார்க்குற தமிழ் மக்களுக்கு வந்து தெலுங்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உணவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்றாங்க, ஒரு நாளைக்கு வந்து இது மாதிரி எத்தனை பேக்கெட் வந்து ரெடி பண்றாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். நம்ம ஒரு ఇంగ్లీష్ ట్రాన్స్లేటర్ వచ్చారు, அவர் வச்சு உங்ககிட்ட கேட்டுக்கலாம். మాది ఆత్రిపురం అండి. నా పేరు ఆదిలక్ష్మి అండి. మా కొట్టు పేరు సి విజయ్ దుర్గ అండి. నేను 10 సంవత్సరాల నుంచి చేస్తున్నానండి. మేము పూతరేకులు 10 మంది చుడతామండి. విజయవాడ, బొంబాయి, హైదరాబాదు, కాకినాడ, జగ్గంపేట అన్ని ఊర్లు పంపిస్తామండి మేము ఆర్డర్లు వేసి. ఇంకా ఎక్కడికన్నా పంపించమన్నా పంపిస్తామండి. రోజుకి మేము 10 చెప్పులు చుడతామండి. బయటకు మాత్రం 10 బాక్సులు 20 బాక్సుల దాకా వెళ్తాయండి. మా కొట్టు పేరు విజయదుర్గ అండి. మామిడి తాండ్రి, తాటి తాండ్రి, ఇవన్నీ రసగుల్లా, స్వీట్ అన్ని ఉంటాయండి మా దగ్గర. మీకు ఎక్కడ కావాలన్నా కస్టమర్లకు మేము పంపించేస్తాము. పచ్చళ్ళండి అన్ని ఉంటాయి. దేవుడియాలండి, పికిల్స్, అన్ని పచ్చళ్ళు ఉంటాయండి మా దగ్గర. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரியவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த இடத்துல தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுவும் பேப்பர் ஸ்வீட் தாங்க. அவங்க செய்யறது வந்து பாத்தீங்கன்னா பெருசு 10 விற்கிற மாதிரி இருந்துச்சு பெரிய பாக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 5 இது வச்சிருக்காங்க.
பாருங்க அது வந்து கீயா. ஓகே ஓகே. கீ வச்சு பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னு மறுபடியும் உங்களுக்கு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இது 5 இது வந்து சின்ன பாக்ஸ். அங்க முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் வச்சுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைஸ் வாட்டர் எடுத்து அந்த இதை வச்சு கவர் மாதிரி பண்ணிடுறாங்க. அடுத்தது வந்து கீ தடவுறாங்க. ரெண்டு பாதாம் வைக்கிறாங்க. இது ஜாகிரி வைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணிட்டே இருப்பாங்க. டெய்லி இதான் என்னோட ஒர்க்கு. పర్ డే హౌ మచ్ ప్యాకెట్స్ కంప్లీటెడ్? రోజుకి మీరు ఎన్ని చూడతారండి? ఇవ్వండి ఒక 800 700 700 పర్ డే పర్ డే పీసులు ஒரு பீஸாஸ். 800 700 ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 600 இருந்து 700 இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நீங்களுக்கு வந்து பாக்ஸ் கணக்கான ரேட்டு இல்ல పర్ డే సాలరీ? మీకు బాక్స్ ఎంత ఉంటదండి, లేకపోతే నెలకి ఎంత ఇస్తారా? నెలకని ఎంత ఇస్తారండి? బాక్సులు లెక్కన తీసుకోండి, బాక్స్ లెక్కన తీసుకోండి. బాక్స్ ఎంత అండి? చుట్టకి ఎంత? చుట్టకే 60 పైసలు ఇస్తారండి, రూపాయి ఇస్తారు. ₹1 వన్ బాక్స్ 10 రూపీసా? ఈ రైట్ 60 రూపాయలు ఇస్తారు. పిస్తాయి చుడితే 100 రూపాయలు ఇస్తారు. 6 to 10 rupees sir. ஒரு பாக்ஸா? இந்த ஒரு பாக்ஸ் 60 to 100 rupees. ஓகே ஓகே. இந்த ஒரு பாக்ஸ் செஞ்சாங்கன்னா 6 இருந்து 10 ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு பாக்ஸ். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 பாக்ஸ் பண்ணுவாங்க. அதான் 600 வந்து 700 ரூபாய் அந்த ரேஞ்சு. இங்கதான் பேக் பண்ணி சின்ன பாக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே பார்த்தது பெரிய பாக்ஸ். மக்களே இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 10 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து டெய்லி ஒரு 100 பாக்ஸ் சத்தமா வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆல்ரெடி முன்னாடி சொன்னாங்க பாத்தீங்களா, 6 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் ஒரு பாக்ஸ் வந்து இங்க செய்யறதுக்கு கூலி வந்து கிடைக்கும். அது இல்லாம இங்க ஹைதராபாத், விஜயவாடா, காக்கிநாடா, அதர் ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆல்சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதர் கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் வந்து இங்க வந்து பேரு என்ன டிஸ்ட்ரிக்ட் எந்த ஆத்திரியபுரத்துல இருக்கு அதெல்லாம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல சொல்றேன். இவங்க வேணும்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல்ல கொடுக்குறேன். நீங்க டைரக்டா கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க ஆந்திராவில் இருக்கிற திருமண நிகழ்ச்சி, மேரேஜ் ஃபங்க்ஷனு, வேற ஏதாவது கோவிட் ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுன்னா நீங்க டைரக்டாவே போயிட்டு அங்க வந்து எவ்வளவு உங்களுக்கு 1000 வேணுமா, 2000 வேணுமா, 3000 வேணுமா அப்படிங்கிறது அங்கேயே போய் டைரக்டா அவங்க ஃபங்க்ஷன் வர திருமண நிகழ்ச்சி வர கெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரெடிமேடா செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கலாச்சாரத்துல நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, கோயில் ஃபங்க்ஷன் இருக்கு, திருமண நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு வந்து ரெகுலர்னா இந்த கான்டாக்டா வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்து டைரக்டா கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல கூட வந்து அவங்க வந்து என்ன பிரைஸ் அவங்களுக்கு சூட்டபிளா ஆகுதோ அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. மக்களே இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் 5 தான் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாக்ஸ். உங்களுக்கு ஆர்டர் பண்ணி நீங்க எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல உங்களுக்கு 5 வேணும் 10 வேணுமாலும் வாங்கிக்கலாம். நீங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் அனுப்புறதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இது கொரியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளவு சூப்பரா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. இவங்க வந்து இதுல எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. இயற்கையான நம்ம நேச்சுரலா விளையக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறமேட்டு ஜாகிரி இது மாதிரி வந்து தான் செய்யறாங்க. இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கலும் வந்து நீங்க ஆட் பண்றது கிடையாதுங்க. அவ்வளவு ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட்டுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேப்பர் ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணா டைரக்டா உங்க அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா மெசேஜ் அனுப்பலாம். அந்த ஆல்சோ நீங்க டேட்டாவே ஃபோன் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. இது பாருங்க மக்கள் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, பார்க்கவே அவ்வளவு சூப்பரா வேற லெவல்ல இருக்கு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.